20ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திரும்பி பாடுமா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் மறுக்கிற தருவாயிலே அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் உங்களுக்கு என்ன உண்டாகும், உலகத்துக்கு என்ன உண்டாகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு என்ன உண்டாகும், உலகத்துக்கு என்ன உண்டாகும். அப்போது அவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தார். 3 வருஷங்கள் அவர்களோடு கூட இருந்தார். அற்புதங்களை பார்த்தார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள், நன்மைகளை பார்த்தார்கள், தேவனுடைய கரத்தை அவர்கள் பார்த்தார்கள். ரொம்பவும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனோடு கூட சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையும் போது அவரை சார்ந்து இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அழுது புலம்பினார்கள். அழுது என்ன பண்ணார்கள், புலம்பினார்கள். எருசலேமின் நகரத்தில் இருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, அழுதார்கள். அப்போது இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக நீங்கள் அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அழுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் அந்த துக்கத்தை என்ன பண்ண முடியல, அடைத்து வைத்து கொள்ள முடியல. துக்கம், வேதனை, இதுதான் என்ன பண்ணுது, பாரம், கண்ணீராக என்ன பண்ணுது, கடந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆகவே மெய்யாகவே இயேசுவினுடைய பாடுகள், இயேசுனுடைய வலிகள், இயேசுனுடைய வேதனைகள், இயேசுக்கு நடந்த அந்த சங்கதிகளை அன்றைக்கு எருசலேமில் அவருடைய நன்மைகளை கூட இருந்து பார்த்தவர்கள், அதே நேரத்தில் அவர் சிலுவையிலும் அவர் படுகிற பாடுகளையும், அந்த எருசலேம் வீதிகளிலே சிலுவையை சுமந்து அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டு அவர் அலங்கோலப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியாய் நடத்த போது அன்றைக்கு இருக்கிற அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணித்த எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, அழுது என்ன பண்ணுறாங்க, புலம்பிக் கொண்டு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இயேசுனுடைய பாடுகளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அழுது என்ன பண்ணுறாங்க, புலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளை நினைக்கும் போது நமக்கும் என்ன பண்ணுறது, ஒரு வேதனை, நமக்கும் ஒரு துக்கம், நமக்கும் ஒரு பாரம் உண்டாகிறது. அந்த பாரம் எதனால் உண்டாகிறது என்றால், இயேசுனுடைய பாடுகளை நினைக்கும் போது, இயேசுடைய அடிகளையும் இயேசுடைய சிலுவையும் அவருடைய காரியங்கள் நினைக்கும் போது நமக்கு உண்டாகிறது. அதற்கு காரணம் என்ன என்று நம்ம என்ன பண்ணோம், ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, என்னுடைய பாவம் தானே, என்னுடைய ரோகம் தானே. அவர் சொன்னார், சிலுவையில் உங்களுடைய பாவங்களை நான் என்ன பண்ணேன், சுமந்தேன். உங்களுடைய மீறுதலை என்ன பண்ணேன், சுமந்தேன். உங்களுடைய அக்கிரமங்களை நான் என்ன பண்ணேன், சுமந்தேன் அப்படின்னு சொல்கிறபடினால நமக்கு ஒரு கன்விக்ட் ஆகுது. என்னுடைய பாடுகள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக தானே அவர் இப்படியா என்ன பண்ணுறாரு, அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், துக்கப்படுகிறவராக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறோம், துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த துக்கம் மெய்யாகவே நாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக, அதன் நிமித்தமாக இயேசுப்பட்ட பாடுதான் நிவாரணம். என்னுடைய பாவம் தானே இப்படி ஆயிடுச்சு, அந்த பாவத்தை குறித்து ஒரு மன வருத்தம், அந்த பாவத்தை குறித்து ஒரு மன்னிப்பு, இனி இந்த பாவத்தில் நான் வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், மெய்யாகவே ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற கண்ணீர், மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு அழுகை, மனம் திரும்புதலுக்கேற்ற அந்த துக்கம் வருது பாருங்கள். அது மீண்டும் நம்மளை பாவத்திலிருந்து, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறதா இருக்கிறது. கொரிந்தியரில் சொல்லுது,
லௌகீக துக்கம் பாரத்தை உண்டாக்கும். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் மீண்டும் என்ன பண்ணும், பாவத்திலிருந்து உங்களை என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும் என்று என்ன பண்ணுது சொல்லுகிறது. அப்போது அழுது புலம்புவீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொல்கிறாரு அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். சொல்லுங்கள், உலகமோ யார்? அவரை எதிர்த்தவர்கள், அவரை பகைத்தவர்கள், அவரை விரோதித்தவர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், அன்றைக்கு அவரை நம்பாத யூதர்கள், அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னை தன்னை ராஜா என்று சொன்னான், தன்னை தேவகுமாரன் என்று சொன்னான். ஆகவே என்ன பண்ணுறாங்க, அவரை நம்ம சிலுவையில் அறைய போகிறோம், அவரை தண்டிக்கிறோம், அவரை ஏய்க்கிறோம், அவரை என்ன பண்ணுறோம், பரிகாசிகம் பண்ணுறோம், அவரை என்ன பண்ணுறோம், கனவீனம் பண்ணுறோம், அவரை காரி உமிடுகிறோம், எல்லாம் செய்கிறோம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு நடந்த தீமைகளை கண்டு என்ன பண்ணுறாங்க, உலகம் என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது. நான் கூட சொல்கிறேன் பாருங்கள், இயேசுக்கு ஒரு பிரச்சனைன்னா எப்படி உலகம் சந்தோஷப்படுமோ, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட என்ன பண்ணோம், இந்த உலகம் சந்தோஷப்படும். நம்ம நல்லா இருந்தால் பிடிக்காது இந்த உலகத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்க அது கஷ்டமாக இருக்கும். அன்பாக இருக்கிறவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதுக்காக அழுகிறோடு கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு துக்கப்படுவாங்க. ஆனால் அவங்க பகைக்கிறவங்க, விரோதிக்கிறவங்களும், வெறுக்கிறவங்களாம் இருப்பாங்க பாருங்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியம்னா, வேதனைனா அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாக என்ன பண்ணோம் இருக்கும். நல்லா பார், எப்படிலாம் ஆடினான், எப்படிலாம் ஓடினான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உலகம் என்ன பண்ணுது, சந்தோஷப்படுகிறதா இன்றைக்கு என்ன பண்ணுது இருக்கு. உலகம் மாத்திரம் இல்லைங்க, உலக ஜனங்கள் மாத்திரம் இல்லை, பிசாசும் சந்தோஷப்படுவான். என்னதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளும் கண்ணீர்களும் துன்பங்களும் வரும்போது மெய்யாகவே தேவன் வருத்தப்படுவார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், பெரிய அவனுக்குள்ள சந்தோஷம், இவனை நம்ம வீழ்த்திட்டோம், இவனை நம்மளை என்ன பண்ணோம், நாசமாக்கிட்டோம் அப்படின்னு எக்களிச்சு கொண்டு எப்படியாவது என்ன பண்ணுவான், அவன் ஒரே சந்தோஷப்படுவான். அதே நேரத்தில் தான் பாருங்கள், இயேசு சிலுவையில் அறைய போகிற பண்ணுற நேரத்தில் பிசாசுனுடைய குன்னதுங்க பெரிய கை ஓங்கி அவன் பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ளே என்ன பண்ணுது, அக்களிப்பும் பெரிய சந்தோஷமும் ஒரே கழிவுகளும் அவனுக்குள்ளே இருந்துச்சு அந்த இடத்துல. இந்த உலகம் இப்படி தான் என்ன பண்ணுது, சந்தோஷப்படுகிறதாய் இருக்கிறது. உங்களுக்கும் சரி, கிறிஸ்துவுக்கும் சரி, ஏதாவது ஒரு பாரங்களும் வேதனைகளும் ஒரு பெரிய பாடுகளுக்குள்ளாக செல்லும் போது அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துக்கப்படுவீங்க. நீங்கள் துக்கப்படுவோம், உலகமும் என்ன பண்ணும், சந்தோஷம். ஆனாலும் சொல்லுங்கள், பக்கம் சொல்லுங்கள், ஆனாலும் பக்கம் சொல்லுங்கள், ஆனாலும் இருந்தால் ஒரு ஆமன்னு சொல்லுங்கள். ஆனாலும்னா பட்டுன்னு போட்டோம்னா, ஆனால் போட்டோம்னா மேலே இருக்கிற வார்த்தை கேன்சல் ஆகுது, கீழே இருக்கிற வார்த்தை என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இருந்தால் சொல்ல, ஆனாலும் நம்ம துக்கம் எப்போதுமே துக்கமாக இருக்க போகிறது கிடையாது. சொல்லுங்கள், நம்முடைய துக்கம் எப்போதும் துக்கமாய் இருக்க போகிறது கிடையாது. துக்கம் நிரந்தரம் இல்லை. அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் நம்ம விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் சொல்லுங்கள், அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் நம்மளை விட்டு நீங்கள் நித்திய கன மகிமை நமக்கு வரும். அதான் இன்று கண்ட எகிப்தை நீ இனி என்ன பண்ண மாட்டேன், இன்றைக்கி பார்க்குற பிரச்சனை, ஆனால் என்றைக்கு இந்த பிரச்சனையை நீ என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், உன் சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு ஓடி போகும். சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன பண்ண வரும், சஞ்சலம் தவிப்பு உன் தலை, சந்தோஷம் மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு என்ன பண்ணும், ஓடி போகும். அப்போ பாருங்கள், கர்த்தரே என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப நாள் சஞ்சலப்பட்டு ரொம்ப நாள் துக்கப்பட்டு நீ இருக்கவே மாட்டே. நீங்கள் உங்கள் துக்கம் என்ன பண்ணணும், சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்கள், துக்கம் என்ன பண்ணுதுங்க, சந்தோஷமாய் மாறும். பக்கம் சொல்லுங்க, துக்கம் என்ன பண்ணுங்க, இவர்கள் மரிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு 3ஆம் நாளில் என்ன பண்ணார், உயிர்த்தெழுவார் அப்படின்னு முன்னாடியே சொன்னார். உயிர்த்தெழுவேன், உயிர்த்தெழுந்தோன்னே என்னை பார்ப்பீங்க, உயிர்த்தெழுதலை என்னை பார்த்தோன்னோ சந்தோஷம் உண்டாகும். எப்படி மரணத்து நேரத்தில் ஒருவனுக்கு வியாதி நேரத்தில், மரண நேரத்தில் ஒருவனுக்கு ஒரு துக்கம் உண்டாகுதோ, அதுக்கப்புறம் அவங்கள உயிரோடு கூட பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவங்க மீண்டும் எழுந்து வரும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதுதான் சந்தோஷம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மனுஷன் வியாதியிலேருந்து எழுந்து வர மாதிரி, மனுஷன் துன்பத்திலேருந்து எழுந்து வர மாதிரி, மனுஷன் என்ன பண்ணுது, மரண படுக்கையிலேருந்து என்ன பண்ணுறது,
எழுந்து வர மாதிரி இயேசு என்ன பண்ணுறாரு, எழுந்து வந்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ உயிர்த்தெழுதவர் உயிர்த்தெழுவார். உயிர்த்தெழும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. என்னை பார்ப்பீங்க, என்னை பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும்னு சொன்னார். ஆகவே பல இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும். அப்போ பாருங்கள், அவனுக்கு வந்து என்ன பண்ணுது, அவனுடைய கழிப்பெல்லாம் மாறி போயிடும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லணும். என்னது, கழிப்பெல்லாம் என்ன பண்ணோம், மாறி போயிடும். கழிப்பெல்லாம் என்ன பண்ணோம், அவனுக்கு மாறிடும். ஆனால் நம்ம துக்கமெல்லாம் சந்தோஷமாக என்ன பண்ணோம், மாறும். ஏன், இயேசு வெறும் மரித்தவர் மாத்திரமல்ல, 3 நாட்கள் மரித்து அவர் இருந்தார். ஆனால் அதே சொன்னார், நான் மரிப்பேன், துக்கமாக இருப்பீங்க, ஆனால் தொடர்ந்து நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் துக்கம் என்ன பண்ண சந்தோஷமாய் மாறும் என்று என்ன பண்ணிக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஏன், உயிர்த்தெழுவேன், உயிர்த்தெழுந்து உங்களோடு கூட வருவேன், உங்களோடு கூட இருப்பேன். அன்றைக்கு எப்படி மாம்சமாக இருந்தனோ, இன்றைக்கு என்ன பண்ணுவேன், ஆவியாக, அவருடைய நாமத்தின் வழியாக, அவருடைய வார்த்தையின் வழியாக நான் உங்களோடு கூட இருப்பேன். சொல்லுங்கள், நான் உங்களோடு கூட இன்றைக்கு இயேசு இருக்கிறார் நம்மோடு கூட. சொல்லுங்கள், இயேசு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலைன்னு சொல்லிக்கிறார். எப்படி இருக்கிறாரு, அவர் நாமமாக. அந்த நாமத்தை உச்சரிக்கிறோம் பாருங்கள். எல்லாரும் இயேசுன்னு உச்சரிக்க முடியாது பாருங்கள். நீங்கள் உலகத்தின் மக்களாக பாருங்கள், அவன் இயேசுன்னு வாய் திறந்து சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா அந்த நாமத்தில் அவர் வாழ்கிறார். சொல்லுங்கள், அந்த நாமத்தில் என்ன பண்ணுறாரு, வாழ்கிறார். வார்த்தையாய் அவர் என்ன பண்ணுறாரு, பிரசன்னமாகிறார். சொல்லுங்கள், வார்த்தையாய் என்ன பண்ணுறாரு, பிரசன்னம் ஆகிறார். ஆவியா என்ன பண்ணுறாரு, பிரசன்னமாக. ஆவி, வார்த்தை, நாமம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படியாய் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொல்கிறாய், 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது, என் நாமத்தினாலே கூடி வரும்போது நான் அங்கே ஒரு மத்தியில் இருப்பேன். நாமமும் வருது, அந்த இடத்துல என்ன பண்ணுது, வார்த்தையும் வருகிறது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட என்ன பண்ணுறார், இருக்கிறார். அவர் சொன்னார், சதா காலம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு பதில் சொன்னார், ஆண்டவரே நீ யார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருக்கிறாரு. அவர் நாமத்தில் இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறாரு, ஆவியாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அவரை கண்ணால் பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது. ஆனால் விசுவாசத்தில், ஹல்லேலூயா, விசுவாசத்தில், ஆவியிலும் வார்த்தையா மூலமாகவும் நாமத்தின் மூலமாகவும் நாம் உள்ளத்தில் என்ன பண்ண முடியும், இந்த தேவனை அறிய முடியும், இந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியும், இந்த தேவன் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சரீர கண்களால் வைத்து கொண்டு மாத்திரம் பார்க்கும்போது அது வந்து அவிசுவாசம். நம்ம சரீர கண்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய கண்களிலே நாம் தேவனை என்ன பண்ணுறோம், வார்த்தையின் மூலமாய், நாமத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியானவர் மூலமாய் நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறவர்களாக இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுந்தார். ஆகவே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுது. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை என்ன கொண்டு வருதுங்க, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். பாருங்கள், மனுஷன் எப்போதுமே துக்கமாக இருந்தால் அவனால் வந்து என்ன பண்ண முடியாது, எழுந்து வரவே. துக்கம் வந்து ஒரு பெரிய கஷ்டம், அதுலேருந்து மனுஷன் வந்து விலகிடணும். அதனால தான் சொன்னப்படுறாங்க பாருங்கள். அந்த மரண வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாள் துக்கமாட்டு 18ஆவது நாள் அது வந்து வெளியே வந்துடுவாங்க. கரியை சாப்பிட்டு என்ன பண்ணுறது, அந்த துக்கத்தை வந்து மறந்து என்ன பண்ணுங்க, வெளியே வந்துடுவாங்க. ஏன், அது ரொம்ப பெரிய மனுஷன் சந்தோஷமாக எவ்வளோ நாள் ஒன்றா இருந்துடலாம், ஆனால் துக்கமாக என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாள் என்ன பண்ண முடியும், மனுஷன் இருக்க முடியாது. அது பெரிய வந்து ஒரு மணல் பாரத்தை போல், உள்ளத்தில் ஒரு அழுத்தம், மனதில் ஒரு அழுத்தம், சுத்தூரில் அழுத்தம், மனுஷன் அதனால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் சொல்கிறேன் பாருங்கள், அந்த கஷ்டத்தை அவர் உங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணார், அனுபவித்தார். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் துக்கப்பட சொல்லுவோம், ஆண்டவரே என் துக்கத்தை சிலுவையில் நீங்கள் சுமந்தீங்களா ஆண்டவரே, நான் சுமக்கக்கூடாது தானே ஆண்டவரை சுமந்தீங்க, ஆண்டவரே இந்த துக்கத்துலேருந்து என்னை என்ன பண்ணுங்கள், விடுதலை ஆக்குங்கன்னு கேட்டு பாருங்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை துக்கத்திலேருந்து விடுதலை ஆக்குவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். துக்கத்திலேயே நீ அமிழ்ந்து போனோம் என்பது தேவனுடைய திட்டம் இல்லை, துக்கத்திலேருந்து வெளியே வருவது தான் தேவனுடைய திட்டம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பிசாசு சில நேரத்தில் நம்ம வாசலை திறக்கிறோம், சில நேரத்தில் ஏதாவது நடக்குது பாருங்கள், அவன் வந்து என்ன பண்ணுறான்,
என்ன சொல்கிறான், சும்மா இருக்கிற வீட்டில் வந்து என்ன பண்ணுறான், கும்மி அடிச்சிட்றான்ற மாதிரி. அப்படியே ஒரு இடம் கொடுத்தா அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு ருத்திரதாண்டு ஆடிட்டு என்ன பண்ணிவிடுவான், அவன் போயிடுவான் கொஞ்சம் இடம் கொடுத்தாலே. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சொல்லுங்கள், இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவனுக்கு வந்து இடம் கொடுத்துட்டோன்னா போச்சு. அதனால் நம்முடைய தேவன் உயிர் தெழுந்தார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். அந்த நம்பிக்கையில் வாழுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. மெய்யாகவே நீர் உயிரோடு கூட இருக்கிறீர், உயிர் தெழுந்தீர், எங்களுக்காக ஒரு காலத்தில் மரித்தீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக பாடுபட்டீர். எங்கள் துக்கங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் பாரங்களையும் கவலைகளையும் நீர் சிலுவையில் சுமந்தவராய் நீர் அப்படியாய் மரித்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாகத்தானே, எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாகத்தானே, எங்களுடைய மீறுதல் நிமித்தமாகத்தானே நீர் அதை சுமக்க வேண்டியது. மெய்யாகவே அதற்காக நான் மன வருத்தப்படுகிறேன். இனி ஒருபோதும் உம்மை சிலுவையிலே ஏற்றின அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை என் வாழ்வில் இன்னும் பெருக ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட நான் தொடர்ந்து வீரநடை போட்டு அவருக்காய் வாழ எனக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். உமது கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும், உமது இரக்கம் அவர்களோடு கூட இருக்கட்டும், உமது மனதுருக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து இந்த மாதமெல்லாம் நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது.